ஷில்பாராமம் போயிட்டுருந்தப்போ, ஒவ்வொரு பிளேஸா கவர் பண்ணிட்டு வந்ததுல, இதுவும் ஒரு பிளேஸ். இது குளமா, ஏரியான்னு சரியா தெரியல. பட் இங்க தண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ். இதுல வந்து நெறைய பேர் போட்டிங் போயிட்டுருந்தாங்க. கிட்டக்க வந்து உத்து பார்த்தோம்னா, அவ்ளோ மீன்ங்க. அவ்ளோ மீன் போது. இந்த தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டா இருக்கிறதால, ரொம்ப கிரீன் கலர்ல இருக்கிறதால சரியா தெரியல. ஆனா உத்து பார்த்தா தெரியும். என்னோட பையனுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தேன் பொரி. அது கொஞ்சமா போட்டதும் இந்த ஆமை சூப்பரா சாப்பிடுதுங்க கவ்வி. அது சாப்பிடுறத பார்த்துட்டு, இன்னொரு ஆமையும் வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த ஆமைக்கு போடுற பொரியெல்லாம் அது சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. இந்த ஆமை சாப்பிட்றப்ப அதோட கழுத்து அப்படியே வெளியில நீளமா வருதுங்க. நார்மலா இருக்கப்ப அதோட கழுத்து வந்து குறுக்கி வச்சுக்குது. சாப்பிட்றப்ப எல்லாம் நீந்தி போறப்போ அப்படியே நீளமா வருது அந்த கழுத்து. இத இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பக்கத்துல அவ்ளோ மீனு. இங்கெல்லாம் தூண்டில் போட்டோம்னா அவ்ளோ மீன் வாரலாமாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. பட் இது சாப்பிட்ற மீனா என்னன்னுலாம் தெரியல. இது என்ன மீனுன்னு தெரியல. உள்ள பார்த்தீங்கன்னா வாத்து. அங்கங்க நெறைய வாத்து வந்து மேய்ஞ்சிட்டுருக்கு. நல்ல வெயில் வேற. நெறைய பேர் வந்து போட்டிங் போயிட்டுருந்தாங்க. ஆனா இந்த தண்ணீல எப்புட்றா போட்டிங் போறீங்க? அந்த மாரி தான் இருந்தது. அவ்ளோ ஸ்மெல்லு. கிட்டக்க போகவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பாசான் புடிச்சு, கொசு வேற மிக்குது. நெறைய ஸ்மெல்லு வேற. ஒழுங்கா அத வந்து பராமரிக்கிறதே இல்ல. தண்ணியோட கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால தான் அதில இருக்க மீனும் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியல. ஆனா போட்டிங் போறது வந்து பெடல் போட்டு போவாங்கல்ல, அந்த மாரி போட்டிங் தான். ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் தான். கூட யாரும் வரமாட்டாங்க.